நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். கன்னடம் தமிழ் 2 சினிமாவையும் சேர்த்து வச்ச மாதிரி செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படம் தான் நாளைக்கு வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி ப்ரீ ஷோ நம்ம வந்து பார்த்துட்டு தான் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் தான் வந்து டோட்டலாக ரன்னிங் ஹவர்ஸ் வந்தீங்கன்னா 2 hours வந்து இது சென்சார் போர்டில் UA தான் கொடுத்துருக்காங்க. 16+ தான். ஏன்னா அது வந்து இது அடல்ட் கண்டென்ட் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ரத்தம் தரிக்கிற கட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது. இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் சேனல். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. அவர் இறங்கி அந்த ஒரு மர்மமான கொலைகளை வந்து சம்திங் இல்லாத ஜேர்னலில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மாதிரியான கொலைகள் வந்து சிங்காய் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு மென்டலான வாத்தியார் தான் இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேரக்டர் தேவி பிரசாத் செட்டி அவர் தான் வந்து படத்தோட டேரக்டராக எழுதியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் மூவியை வந்து இந்தளவுக்கு ட்விஸ்ட் வச்சு காட்டலாமான்னு பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க கன்னட சினிமாஸில். ஆனால் வந்து இந்த படத்தோட என்னமோ கன்னட சினிமா தான். ஆனால் முழுக்க முழுக்க இந்த படம் லொக்கேட் ஆகி சினிமா எடுத்ததெல்லாம் வந்து கேரளா சைடு தான் எனக்கு நல்லா தோணுது. நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இது கேரளாவில் எடுத்தாங்களா கர்நாடகா எடுத்தாங்கன்னு. இந்த படத்தில் சவுண்ட் டைரக்டர் சொல்லி ஆகணும் நவீன் சாம் அவர் தான் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து காட்டிலும் மியூசிக் டேரக்டர் தான் கைக்கு வந்து கலையை கொடுத்துருக்காரு. அது ஒரு கிரைம் த்ரில்லர் சேனலில் வந்து எப்படிலாம் எந்தெந்த சீன்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வைக்கணுமா அப்படின்றத கச்சிதமாக நினச்சிருக்காரு. அப்புறம் சினிமா டேரக்டர் ஹேனன் அர்ச்சா இவருடைய ஒளிப்பதிவு சொல்லி ஆகணும். முழுக்க ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி கிளவுடான ஸ்டைலில் தான் ட்ரோன் ஷாட்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அது சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் பிசர் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே அது எந்தெந்த காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சீனில் வந்து அவர் மாமனை தேடி வர்ற காட்சிகளும் சரி, அந்த வண்டி கிராஷ் ஆகிற காட்சிகளும் சரி, ஒவ்வொரு சீன்ஸும் வந்து கொஞ்சம் லாகான மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி உங்களுடைய சினிமாட்டோகிராஃபி ஸ்டைலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எடிட்டர் அவருடைய கைவண்ணத்தை கலை கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பையன், அதாவது தன்னுடைய காதலை பிடிச்சக்காக ஒரு ஆளை பழி வாங்கினதுக்காக அந்த பையனையும் அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் சம்மந்தப்படுத்தி தப்பானவங்கன்னு நினச்சி நினைக்கிறாங்க. அந்த இது மூலமாக பாதிக்கப்பட்டவரை கொலை பண்ணணும்னு நினச்சி உள்ளே போகிறாரு. அந்த கொலை பண்ணுற நேரத்தில் வந்து அவர் கொலை பண்ணிட்டு வெளியே வந்ததாக சொல்லி அவர் மேலே ஒரு கொலைப்பள்ளி விழுகுது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற நேரத்தில் அதே மாதிரி கொலைகள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பழைய கேஸ் விசாரித்து போகும்பொழுது தான் அந்த கேஸ் வந்து நான் பண்ணலை, இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு அச்சனான்ற ஒருத்தன் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து எங்கே கதை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மியூசிக்கல் கிளாஸ்லேருந்து தான் கதை ஆரம்பிச்சுக்கின்றது. செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு கடைசி 20 நிமிஷம் தான் பரபரப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி படத்தோட டேரக்டர் வந்து நம்மளை எப்போயுமே ஸ்க்ரீனை விட்டு நகராத அளவுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து நம்ம பார்வை வைக்கணுன்றதுக்காக விறுவிறுப்பான கதைகளை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. கோபி கிருஷ்ணா அவர் தான் வந்து மெயினான ஆக்டராக வந்திருக்காங்க. உஷா பர்னி வந்து அவங்களுடைய செகண்ட் ஆக்டராக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஹீரோவோட மச்சான் அக்கா இவங்க தான் 2 பேர் கேரக்டர். இது கடைசி அவங்க ஒன்றாவே இருந்திருக்கலாம். சொன்னா கேட்குறீங்களாடா, படித்து சொன்னேன் மாமனை போட்டுருவான்டான்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாப்புல. ஹீரோ பார்க்கும்போது எனக்கு பைச்சல் ஜோசப்போடைய அண்ணங்கார் மாதிரி இருந்துச்சார். கேரளா படத்தில் நம்மளுக்கு தெரியும் மரண மாதம் வச்சார். இப்போ ரீசெண்டாக வந்து பராசக்தியில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். அவருடைய அண்ணன் மாதிரி தான் இருக்கார். அவர் போலீஸ் கட்டக்கூடிய ரோலை வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல பல இடத்துல தேட்டரில் வந்து நம்ம விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் வந்து இவர் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பார் தவிர பிடிக்க மாட்டார் போலுக்கு அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் சில ஃபன்னான காமெடிகள்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கொலையை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதையாக வச்சு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வச்சு அடித்து படத்தை மாசாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்து தான். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக ஒரு பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் சீனை மட்டும் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் வந்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். பை த பே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். ஒன் டைம் வாட்ச் ஒன் மூவின்னு சொல்லலாம். த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேட்டர். சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ட்விஸ்ட்டு இது 3மே சேர்ந்தது தான் செகண்ட் சீதாராம் கேஸ். இந்த படம் வந்து அஃபிஷியலாக வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம ப்ரீ ஷோவை வந்து இன்றைக்கி பார்த்துச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.